ஸ்ரீ கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் சல்யூட் டு மதர்ஸ் பிரம்மாண்ட விருதுகள் வழங்கும் விழா. அடுத்ததாக ஸ்ரீமதி இந்திரா சேஷாத்ரி, mother of Sri T.K. Bhaskar, a renowned advocate and partner of H&B Partners law firm. இந்த ஒரு பாட்டு, பழைய காலத்து பாட்டு ஒன்று வரும். மயிலாப்பூர் வக்கீலாத்துக்கு மாட்டு பொண்ணு ஆகணும் அப்படின்னு ஒரு ஆசை, அப்படி ரொம்ப பழைய பாட்டு அது. ஸோ ஒரு ஆஸ்பிரேஷனாகவே இருந்தது, மயிலாப்பூர் வக்கீலாத்துக்கு மாட்டு பொண்ணு ஆகணும் அப்படின்னு. அந்த ஆஸ்பிரேஷன் கடவுளால் பூர்த்தி செய்யப்பட்டு ஒரு பெரிய எக்ஸ்டெண்டட் ஃபேமிலி ஆஃப் லாயர்ஸ். அவருடைய T.K. பாஸ்கர் அவர்களுடைய அப்பா T.K. சேஷாத்ரி, அவரும் மூத்த வழக்கறிஞர். சார் T.K. பாஸ்கர் அவர்கள் நேஷ்னல் லா ஸ்கூல் அப்படின்னு வெரி வெரி ரெனவுண்ட் அண்ட் நம்பர் 1 லா ஸ்கூல் அதுதான் இந்தியாவில். அந்த இடத்துல படித்து, வெளிநாடுகளில் போய் படித்து, நியூயார்க் பாரில் மெம்பராக இருந்து, இன்றைக்கி கமர்ஷியல் லா, கார்ப்பரேட் லாவில் இன்றைக்கி அவர் எட்ட முடியாத ஒரு உயரத்தில் இருக்கார் அப்படின்ற அந்த சர்க்கிளில் இருக்கிறவங்களுக்கும், பிஸ்னஸ் சர்க்கிளில் இருக்கிறவங்களுக்கும் நன்றாகவே தெரியும். அவங்க அம்மாவே ஒரு செலிப்ரிட்டி, அது எல்லாருக்கும் தெரியும். எஸ்பெஷலி அந்த மயிலாப்பூர் கோபாலபுரம் ஏரியாவில் இருக்கிறவங்களுக்கு நன்றாக தெரியும். மயிலாப்பூர் மாதர் சங்கம், கோபாலபுரம் மாதர் சங்கம் அப்படின்னு வச்சு ஒரு 30-35 வருஷங்களாக நிறைய இசை நிகழ்ச்சிகள், அப்புறம் அங்கே இருக்கிற வேணுகோபால சுவாமி திருக்கோயிலில் நிறைய சர்வீஸ் பண்ணியிருக்காங்க. ரொம்ப ரொம்ப ஹைடெக் மாமி ரொம்ப அந்த கலாச்சாரத்தில் ரொம்ப ஊன்றி போனவங்க. கொலுவெல்லாம் வச்சாங்கன்னா நல்ல வேளை இண்டிபெண்ட் ஹவுஸு, இதுவே ஃப்ளாட்டாக இருந்ததுன்னா ஃப்ளாட்டில் உள்ள படியெல்லாம் கூட கொலு வச்சுருவாங்க, அந்த அளவுக்கு அதிலெல்லாம் இன்ட்ரெஸ்ட் அவங்களுக்கு. ஸோ ரொம்ப ஹைடெக் மாமி அவங்க. எல்லாரும் பயந்துராதிங்க, அவங்க ஆல்கரிதம்லாம் கேட்டுருவாங்க, யாரெல்லாம் என்னென்னைக்கு கூப்பிடணும் குலுக்கு அப்படின்னு. அந்த அளவுக்கு ரொம்ப ஜனரஞ்சகமாக எல்லாரோடையும் பழகிறவங்க, ரொம்ப டவுன் டு எர்த் பர்சன். அதே மாதிரி அவருடைய கணவரும் அதே மாதிரி தான், அவங்களுடைய சன்னும் அதே மாதிரி தான். ஒரு குடும்பமே ரொம்ப குவைட்டான, ரொம்ப ஒரு சமத்தான ஒரு ஃபேமிலி. அம்மாவுக்கு தெரியும், ஹஸ்பண்டும் அட்வொகேட்டு, பையனும் அட்வொகேட்டுன்னு இருக்கும்போது வீட்டு பவர் அம்மாவுக்கு தான் இருக்கும் டெஃபினட்டாக, இல்லையா? ஸோ நான் இப்போ சாரை T.K. பாஸ்கர் சார் அவர்களை கூப்பிடுறேன். அவங்க அம்மாவுடைய அந்த ஒரு வைப்ரண்ட் மதர், அவங்க ரொம்ப டைனமிக் பர்சனாலிட்டி, அவங்கள பற்றி, அவங்க எப்படி அவங்க வாழ்க்கையில் இம்பேக்ட் பண்ணாங்கன்றதை பற்றி ஓரிரு வார்த்தைகள் பேச அழைக்கிறேன். குட் ஈவினிங் எவ்ரிவன். அட் தி அவுட்செட் நான் கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் அண்ட் முரளி சார் முதல்ல தேங்க் பண்ணுறேன். தி பில்லர் ஆஃப் சப்போர்ட் ஃபார் ஆர் ஃபேமிலி entirely. She is the rock, she is the foundation around which my father, me and my sister have been able to focus on our respective education, careers, and she has been the silent architect of our family. She herself, she comes from Ramnad, studied in a Tamil medium school, Rajas High School in Ramnad, and then she is the last of 8 children and the youngest of 5 daughters. And in those times, as times were changing, she was the first to move to Chennai in a hostel and stay in a hostel, and studied botany in SIET, PUC and college also there. And after she married my father, who himself is a first generation lawyer, they kind of built the house together, in which both me and my sister had a very happy childhood. And the stability that they provided is the foundation for both our personal and professional success, is what I feel. The stability of home is very important, and that is the stability and the umbrella of protection that they gave us to do whatever we wanted. As far as she is concerned, எங்களோட background music in our first thing has been Carnatic music. காலங்காத்தால when I remember my childhood, when the transistor all India radio artist யாராவது ஒரு Carnatic music காத்தால இருக்கும். மத்தியானம், as Subha said, she used to be involved with the Gopalapuram Madar Sangam and share her passion of music with everyone else in Gopalapuram who was interested, and did a lot of service to the Venugopala Swami Koil there. And in the evening, she is as passionate a Carnatic music listener as you will get from within the home. Apart from all the devotional channels, வீட்டில் இந்த போலீஸ் கண்ட்ரோல் ரூம் மாதிரி 2 டிவி ஓடின்னு இருக்கோம், டிஃப்ரெண்ட் ப்ரோக்ராம்ஸ் நடந்துட்டு இருக்கோம். அண்ட் ஆல்சோ இந்த சூப்பர் சிங்கரில் யாராவது சம் யங் ஆர்டிஸ்ட் டேலண்ட்டை பார்த்து சிங்கிங் கிவிங் அ ஃபேபுலஸ் ரெண்டிஷன்னா கண்ணில் தண்ணி வந்துடும். அட் த சேம் டைம் கொஞ்ச நாளைக்கு அப்புறம் பார்த்தோம்னா கிரேசி மோகன் ஜோக், கமல்ஹாசன் படத்தில் ஏதாவது பார்த்து 100வது பார்த்துட்டு இருப்பா, ஆனால் விழுந்து சிரிச்சுட்டு இருப்பா. ஸோ ஷீ ஹேட் அ வேர்ல்ட் ஆஃப் ஹர் ஓன், அண்ட் இன் தட் வேர்ல்ட் she gave us 3 important values, which I would say. One is faith.
and I think we all turn to faith. And while I'm religious, I'm not very ritualistic, but still she instilled faith in me, to which we all go back at least definitely in times of need. But certainly faith has helped us in life's up and down. Second is culture. So to some extent, na US la irundhu work pannalum, it is the culture of Chennai that has brought me back to Chennai, and I've lived here for the last 25 years. I really enjoy Chennai's culture. The mix of arts, culture, music, and religion, along with family, is what makes me enjoy Chennai. Even as people say that Bangalore, Delhi, but Chennai, I think it is my first city of choice. And given a choice, I would repeat it all over again if I were to take the decision in 2000 when I came back to India. And finally, it's values. And always in legal profession, no case is perfect. And of course, I'm speaking before a judge of the Madras High Court, so எனக்கு அப்பப்போ நடுவில் மயிலாடு வந்திருக்கிறேன், என்னை மன்னிச்சுக்கோங்க, பிகாஸ் அது பழக்க தோஷம். But nevertheless, values is very important, especially in our profession, that we, despite all the temptations of having to, and the pressures of having to win a case, to do the right thing and to sleep, have a good night's sleep is very important. And that's a value that she's instilled in both me and my sister. So I thank her for everything. We are actually quite a private family. I'm not very comfortable speaking in public about our private feelings, but I thought this is an opportunity to thank my mother in public. And I'm grateful to Krishna Sweets and Dr. Murli for enabling me to do so. Thank you. Thank you so much, sir. ரொம்ப ஜனரஞ்சகமாக ரொம்ப அழகாக அவங்களுடைய பயணத்தை பற்றி ரொம்ப அழகாக சொன்னார். தேங்க்யூ ஸோ மச். அடுத்ததாக நாம் பார்க்க போகிற தாய் ஜமுனா சந்திரையா, மதர் ஆஃப் டாக்டர் கீதா ஹரிப்ரியா, chairperson and medical director, Prashant Fertility Center and Hospitals. My Lifetime Achievement Award, Goal Committee with Harvard University. That says it all. That says it all, இல்லையா? Best performing doctor, Government of Tamil Nadu. இவங்க இங்கே இருக்கிற எல்லாருமே, இன்க்ளூடிங் இவங்க, ஒரு 5-6 பேஜுக்கு பட்டம் வாங்கியிருக்காங்க. அதை படிக்கிறதுக்கே ஒரு மணி நேரம் ஆகணும். அதனால் நான் இதோட சுருக்கிக்கிறேன். ஃபர்டிலிட்டி அப்படிங்கிறது இன்றைக்கி ஒரு மிகப்பெரிய சேலஞ்சாக ஆக போகிறது. தெர் இஸ் நோ டவுட் அபவுட் இட். ஏன்னா நம்ம யான் எனர்ஜி மிக்ஸ் பிரபஞ்சத்திலேயே ரொம்ப அது மோசமாக போயிட்டுருக்கு. ஸோ ஃபர்டிலிட்டி இஸ் கோயிங் டு பி எ வெரி வெரி சேலஞ்சிங் திங். அதில் ஒன்றும் டவுட் இல்லை. ஆனால் ஆர்டிஃபிஷியலாக ஒரு ஃபர்டிலிட்டி ஏற்படுத்துறதுன்றது மந்திரபூர்வமாக இந்த கலாச்சாரத்தில் அக்செப்ட் பண்ணக்கூடிய ஒரு விஷயம். அந்த வகையில் பார்க்கும் பொழுது இந்த தேசத்திலேருந்து ஒரு உலகளாவிய வகையில் இவ்வளோ ரிசர்ச் பேப்பர்ஸ் சப்மிட் பண்ணியிருக்காங்க, இவ்வளோ கான்ஃபரன்ஸு, ஒரு ட்ரீமிங் ஆஃப் பேரண்ட்ஹுட் என்று சொல்லுவார்கள் இல்லையா, ஒரு அம்மாவாக ஆகணும், ஒரு அப்பாவாக ஆகணும் அப்படிங்கிற அந்த ட்ரீமை நிறைவேற்றுற ஒரு மிகப்பெரிய சேவையை அவங்க செஞ்சிட்ருக்காங்க. அவங்க அறிவுபூர்வமாக இதை செய்கிறது ரொம்ப ரொம்ப அருமையான விஷயம். ஏன்னா நாம் தாய்மையை போற்றுவோம் அப்படின்னு இன்றைக்கி பண்ணுறோம். இவங்க அந்த தாய்மையே உருவாக்கி அதை போற்றுறாங்க. தாய்க்கே தாய் அப்படின்னு அவங்கள சொல்லலாம். ஸோ நீங்கள் வாங்கம்மா, உங்கள் அம்மா எப்படி இந்த துறையில் இல்லை ஜென்ரலாகவே உங்களுடைய வாழ்க்கையில் வேல்யூஸ் அண்ட் இந்த துறையில் நீங்கள் பரிமளிக்கிறதுக்கு எந்த அளவுக்கு அவங்க இம்பேக்ட் பண்ணியிருக்காங்கன்றதை எங்களோட பகிர்ந்துக்கோங்க. இனிய மாலைக்கு வணக்கம். இன்று மிக முக்கியமாக நம்ம நன்றி சொல்ல வேண்டிய பர்சன் திரு முரளி. இந்த மாதிரி ஒரு மகத்தான ஃபங்க்ஷன் நடத்தி அம்மாவை கௌரவிக்கும் ஒரு ஃபங்க்ஷன் இது வரைக்கும் நான் பார்த்ததே கிடையாது. அண்ட் ஐ திங்க் நீங்களும் அந்த மாதிரி தான் ஃபீல் பண்ணுவீங்க. ஸோ என்னுடைய ஜேர்னி ஸ்டார்டட் அட் தி ஏஜ் ஆஃப் 2. ஸோ 2 இயர்ஸ்லேயே ஒரு டாக்டர் ஆகணுன்ற ஒரு ஆசை. அண்டு 15 வயசில் கைனகாலஜி அப்படின்றது என்ன அப்படின்னு தெரிஞ்சப்புறம் கைனகாலஜிஸ்ட் ஆகணுன்றது ஆசை. அதுக்கப்புறம் ஒரு 14 வருஷம் கழித்து குழந்தையின்மை, அதோடைய போராட்டங்கள், அதோடைய கவலைகள் எல்லாத்தையும் நம்ம ஃபேஸ் பண்ணி ஃபைனலாக குழந்தை பிறந்தப்புறம் நம்மளும் இது இங்கே நடக்கலை. இன்றைக்கி அந்த சமயத்தில் சென்னையில் அந்த மாதிரி வசதிகள் இல்லை, இந்தியாலேயும் இல்லை. ஸோ வெளிநாட்டுக்கு போய் அதை படிக்கிற சமயத்துலேயே சிகிச்சை எடுத்து படிப்பில் எல்லாம் ஃபுல் வெற்றி. ஆனால் குழந்தையின்மை சிகிச்சையில் 3 வாட்டி ஃபெயில் ஆகி ஃபைனலாக 4வது வாட்டி என்னால் இந்த சக்ஸஸ் ஸ்டோரி அப்படின்றது என்னால் இந்த குழந்தை பிறந்துச்சு. ஸோ நான் குழந்தை பிறந்து திரும்பி வீட்டுக்கு வந்த உடனே
இன்றைக்கி நம்ம வந்து வெளிநாட்டுக்கு போய் இந்த சிகிச்சையை எடுக்க முடிஞ்சது. ஆனால் பல கோடி மக்கள் இங்கே வந்து அவங்களால இந்த ட்ரீட்மெண்ட்டை எடுக்க முடியாது. ஸோ இந்த அதிநவீன சிகிச்சை முறைகளோட வெளிநாட்டில் என்ன சிகிச்சை முறைகள் இருக்கோ அதை சென்னைக்கு எடுத்துகிட்டு வந்து நம்ம ஒரு ஃபர்டிலிட்டி சென்டர் ஸ்டார்ட் பண்ணோம் அப்படின்றது நான் நினச்சது. என்னால் அதை செய்ய முடிஞ்சது அம்மாவால். ஸோ அவங்கக்கிட்ட நான் சொன்னேன், ஒரு கைனகாலஜிஸ்ட், ஃபர்டிலிட்டி ஸ்பெஷலிஸ்ட் அண்ட் மெட்டர்னிட்டி பர்சனுக்கு 24/7 365 days சப்போர்ட் வேணும். அப்போ தான் என்னால் பேஷண்ட் கேரை கான்சன்ட்ரேட் பண்ண முடியும். அண்ட் இந்த மாதிரி ஒரு ஃபீல்டில் வந்து நிறைய ஓல்டர் மதர்ஸ் 40-45 இயர்ஸில் அத்தனை நாள் அவங்களால அந்த ஃபெசிலிட்டிஸும் இல்லை, பணமும் இல்லை, அதனால் ட்ரீட்மெண்ட் எடுக்க முடியல. ஸோ அந்த 40-45 ஏஜ் குரூப்பில் 40% ஆஃப் மதர்ஸ் இருந்தாங்க. அவங்களுக்கு வந்து ஒரு ஹை ரிஸ்க் ப்ரெக்னென்சி யூனிட் செட் பண்ணி, அது ஒரு தனி ஃபீல்டு. ஏன்னா அவங்களுக்கு சுகர் இருக்கும், டயபெட்டிஸ் இருக்கும், தைராய்டு இருக்கும், எல்லாமே இருக்கும். ஸோ அவங்களுக்கு வந்து நம்ம பெஸ்ட் ஆஃப் ஃபெசிலிட்டிஸ் அண்ட் அர்ஜென்ட் இன்டென்சிவ் கேர் கொடுக்கணும். அண்ட் நிறைய பேருக்கு இந்த சிகிச்சை எடுக்கிறவங்களுக்கு ப்ரீடம் பேபிஸ், குறை மாதத்தில் குழந்தை பிறக்கிறது அட்லீஸ்ட் 25%. ஸோ இந்த 25% ஆஃப் பேபிஸ்க்கு ஒரு பச்சிளங்குழந்தை பாதுகாப்பு ஒரு யூனிட் ஸ்டார்ட் பண்ணி 530 grams இந்த மாதிரி இருக்கிற அந்த பேபிஸையும் சேவ் பண்ணுற அளவுக்கு ஒரு யூனிட்டை டெவலப் பண்ணியிருக்கோம். இதெல்லாம் எப்படி முடியுது அப்படின்றத கேட்டிங்கன்னா, ஹோம் ஃப்ரண்ட் பர்ஃபெக்டாக இருக்கணும். ஹோம் ஃப்ரண்ட் வந்து நம்ம இன்றைக்கி வந்து நம்ம சமைச்சாங்களா இல்லையா, ஹஸ்பண்டை கவனிச்சாங்களா, குழந்தைய கவனிச்சாங்களா, இதெல்லாம் யோசித்தோன்னா இந்த கேர் கொடுக்கவே முடியாது. ஸோ அந்த 24/7 365 நான் எப்படி வேலை செஞ்சனோ அதே மாதிரி வீட்டில் அம்மா ஃபுல் சப்போர்ட். அவங்க வந்து நெக்ஸ்ட் அவங்கக்கிட்ட சொன்ன, இன்னும் வந்து நம்ம பண்ணணுமா, நிறைய பேர் வந்து ஃபாரின் கண்ட்ரீஸ்லேயும் இருக்காங்க, இந்த நம்மளை விட கம்மியான கண்ட்ரீஸ்லேயும் நிறைய பேர் இருக்காங்க, அவங்களுக்கும் கொஞ்சம் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நிறைய வாட்டி இங்கே சென்னையை விட்டு வெளிநாட்டுக்கு போயிட்டு திரும்பி வந்து அத்தனை நாளும் அம்மா தான் குழந்தைய பார்த்துக்கிட்டாங்க. ஒரு நாள் கூட அவங்க வந்து என்னால் முடியல அப்படின்னு சொன்னதே கிடையாது. நீ இன்னும் பண்ணு, எப்படி நம்ம இந்த 14 இயர்ஸை நம்ம தாண்டி வந்தோமோ அந்த கஷ்டம் நம்ம 2 பேருக்கும் தெரியும். அது வந்து நீ வந்து நிறைய பேருக்கு அந்த சேவையை செய்யணும், நான் இருக்கிற வரைக்கும் நான் உனக்கு ஃபுல் சப்போர்ட் கொடுக்குறேன் அப்படின்ட்டு அவங்க கேரண்டி கொடுத்தப்புறம்தான் நான் இந்த மாதிரி சேவை செய்ய முடியும். எப்படி என்னை வந்து பாதுகாத்து இந்த அளவுக்கு எடுத்துகிட்டு வந்தாங்களோ, என்னுடைய சன் டாக்டர் பிரசாந்த் அவங்களையும் வந்து இன்றைக்கி அவங்க லிவர் டிரான்ஸ்பிளான்ட் சர்ஜன் ஆக்கி அவனையும் ஒரு டாப் கிளாஸ் மெடிக்கல் ப்ரொஃபஷனல் ஆக்கியிருக்காங்க. இதெல்லாம் வந்து எனக்கு 0% கான்ட்ரிபியூஷன், அம்மாது தான் 100% கான்ட்ரிபியூஷன். ஸோ அந்த ஸ்கூலுக்கு எடுத்துகிட்டு போகிறதுல வந்து அவங்க 3 o'clockலேருந்து 7 o'clock வரைக்கும் எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸ்லேருந்து டியூஷன்ஸ்லேருந்து எவ்ரிதிங் அவங்க தான் வீட்டில் பார்ப்பாங்க. அண்டு ஹாஸ்பிட்டல்லையும் அவங்க அட்மினிஸ்ட்ரேஷனையும் பார்ப்பாங்க. ஹாஸ்பிட்டல் ரவுண்ட்ஸும் போய் அந்த பெட்டில் படுத்து, இந்த பெட்டு சரியில்லை, இந்த ஹாஸ்பிட்டல் டோர் சரியில்லை, நீ இந்த பாத்ரூம்ஸ் எல்லாம் இந்த மாதிரி வெட்டாக இருக்கக்கூடாது, பேஷண்ட்ஸ் எல்லாம் ஸ்லிப் ஆகிடுவாங்க, இதெல்லாம் வந்து கம்ப்ளீட்டாக எல்லாரையும் கூப்பிட்டு அவங்களே வந்து ப்ளீஸ் கரெக்ட் திஸ் அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு ஒரு இதை கொடுப்பாங்க, ஆர்டர் கொடுப்பாங்க. அண்ட் ஆல்சோ அக்கௌண்ட்ஸில் எனக்கே மறந்துடும், ஆனால் ஃபுல் அக்கௌண்ட்ஸ் அவங்க கையில் இருக்கும். அண்ட் டில் டுடே ஷீ இஸ் 92, பட் ஷீ ஸ்டில் ஒர்க்ஸ் வித் த சேம் லெவல் ஆஃப் what I saw her at the age of 23, I still see her today, and I hope that this journey will continue forever. The past, the present, the future, and forever. Thank you, Amma.